திருப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றவர் நினைவில் நடந்து ஓர் என மாங்கிலே பிறந்து மருங்கிலே வளர்கின்ற தமிழ்தாய் இன்று மேடவாக்கம் மேடையிலே மேன்மக்கள் புடைசூழ மெருகேறி நிற்பதை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 50வது கூட்டத்தை நீங்கள் நடத்துவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. காரணம், இந்த நேரத்தில் நான் உங்களை அனைவரிடமும் ஒரு குற்ற ஒப்புதல் செய்தாக வேண்டும். ஏனென்றால் மேன்மைமிகு சொல்வேந்தர் சரோ சொன்னது போல இந்தியாவில் முதல் தமிழ் மன்றம் தமிழூற்று. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பிரசிடென்சி கிளப்லே முருகேசும் நானும் ஒரு 5 மணிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கூட்டத்தின் நிறைவு முடிந்ததும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இத்தனை மன்றங்கள் இருக்கிறதே, தமிழுக்கு என்று ஒரு மன்றம் இல்லையே என்று. அப்போது அதுக்கு கருவானது. ஆனால் முருகேசன் எடுத்து செய்தார்கள். பின்னர் அந்த மன்றம் பல சிக்கல்களுக்கு பின்னால் அது உருவாகியது, கருவாகியது, எல்லாம் முடிந்து விட்டது. ஈவன் தமிழூற்று என்று பெயரை பரிந்துரை செய்த பெருமை எனக்கு உண்டு. ஆக முதல் மன்றம். இந்தியாவில் இரண்டாவதாக தோன்றிய தமிழ் மன்றம் தேன் தமிழ் மன்றம் என்று பெங்களூரில் உள்ளது. அதுவும் கருவாகி உருவாகிய நாள் முதல் நான் கூடவே இருக்கிறேன். அந்த மன்றத்தின் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறேன். இந்த 2 மன்றங்களும் கூட்டம் இல்லாமல் கூட்டம் நடத்தி நாட்டம் இல்லாமல் நலிந்து போன மன்றங்கள். இவ்வளவு ஒரு உண்மையிலே மூடிவிட்டார்கள். இந்த சமயத்தில் மேடவாக்கத்தில் ஒரு தமிழ் மன்றம் தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது எனது நண்பர்கள் அனைவரும் பேசினார்கள், உண்மையிலேயே ஏளனம் செய்தார்கள், நான் உட்பட. எதற்கு இப்படி ஒரு மன்றம்? ஏனென்றால் நாங்கள் எல்லாம் கசப்பான அனுபவத்தில் நாங்கள் இதை சொன்னோம். இதுதான் ஏற்கனவே தோற்றுவிட்டது, எதற்கு ஒரு மன்றம்? இதை உங்களுக்கு சரியான முறையிலே புரிய வைக்க வேண்டும் என்றால் கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி வரும். மிதிலையிலே அந்த சுயம்பரம் நடக்கும்போது ராவனை சனனன் விசுவாமித்திரரிடம் சொல்லுவார், என் மகளுக்கு கல்யாணம் நடக்காதா? அப்போ விசுவாமித்திரர் ராமனை நோக்கி போய் அந்த வில்லை உடை என்பார். ராமன் பாலகன் அந்த வில்லை நோக்கி போகும்போது அந்த சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள், வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொல்லென முன்பு கொடுப்பது அல்லால் வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து பிள்ளை முன்னிட்டது பேதமை என்பார். அதன் அர்த்தம் என்னன்னா, அவர் மகளுக்கு கல்யாணம் பண்ணா என்ன வச்சிக்கன்னு கொடுக்க வேண்டியது தானே. எவ்வளவு பெரிய வில்லு, சிவதானு அது. வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து பிள்ளை முன்னிட்டு இதெல்லாம் செய்யும் சொல்லலாமா அப்படின்னு ஏளனம் செய்தார்கள். அப்போது ராமன் அப்படியே நடந்து கொண்டிருப்பார். இவர்கள் ஏளன பேச்சையெல்லாம் கேட்டு விட்டு நடந்து கொண்டு போய் அந்த வில்ல தூக்குவாரு. அதை தான் பார்த்தார்கள். தடுத்தது இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான்முதி தைத்ததும் நோக்கார், கடுப்பினல் யாரும் அறிந்தலர் கையால் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். அந்த வில்லை எடுத்த நொடியில அந்த வில்லு முறிந்து விழுந்தது. அவ்வளவு வேகம். அனைவரும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராமன் அந்த வில்லை எடுத்து ஏளனம் செய்தவர்களை எல்லாம் பொடி பொடியாக ஆக்கினார். இங்கே நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நாங்கள் ஏளனம் செய்தோம், எங்களை எல்லாம் பொடி பொடியாக்கிய தருணம் இது, இந்த 50வது கூட்டம். இதற்கு எப்படி இது முடிந்தது என்றால், ஒவ்வொருவரும் பின்னால் இருக்கிறார்கள். குறிப்பாக கவிதா அவர்கள். அதுவும் இன்று நான் குறிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். ஐயா உதயகுமார் அவர்கள் 30 வருடம் அனுபவமிக்க மிக சிறந்த ஒரு திறமையான மதிக்கத்தக்க ஒரு மனிதர், நம்மில் வயதிலும் மூத்தவர். இன்று இங்கே சிறு பிள்ளைகளும் நாங்களும் எல்லாம் இங்கே இருந்து உலாவிக் கொண்டிருந்த போது அத்தனை இருக்கைகளையும் எடுத்து மேடையில் இட்டு துணியால் துடைத்து கொண்டிருந்தார். அவர் வீட்டு நிகழ்வாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் ரொம்ப முக்கியம் என்பார்கள். அதை மிகச் சரியாக செய்த இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த மன்றத்தை யாராலும் அசைக்க முடியாது. வாழ்த்துக்கள் ஐயா. கார்த்திக் அவர்கள் பாரதியின் மீது ஒரு பகிங்கர குற்றச்சாட்டை எடுத்து சொல்லிவிட்டு சென்றார். தமிழ் மெல்ல இனி சாகும் என்று பாரதி சொன்னான். இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம். எதையுமே முழுமையாக பிடிப்பது இல்லை. இன்றொரு சொல்லினை கேட்டேன், நீ எது செய்வேன் எனதாகிரு மாக்கால் கொண்டிடல் போல ஒரு வார்த்தை இங்கே கூறத்தகாதவன் கூறினான் என்று அந்த பாடல் போய்கொண்டே இருக்கும். அதிலே சொல்வார், தமிழ் மெல்ல இனி சாகும்,
என்று அந்த பேரை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவேர் 8 திசைக்கும் தமிழ் கலைகள் யாவும் கொண்டு வருவீர். நம்மளுடைய தவறே என்னவென்றால் நாம் முழுமையாக படிக்காமல் பாரதி சொல்லிட்டான் பாரு, அப்ப செத்து போயிடும். தமிழ் சாகாது. பாட்டன் பாரதி அதைத்தான் சொன்னான். இந்த வசை நமக்கு வந்துடலாமா? வரக்கூடாது. அதை எல்லாரும் சேர்ந்து படிக்க வேண்டும். அதாவது ஒரு இலங்கையில் ஒரு கவிஞர் சொல்வான், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலதும் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே நான் படுத்து ஊரை சுற்றும் போதும் பைந்தமிழே உன் ஓலம் எனக்கு காதில் கேட்க வேண்டும், என் சாம்பல் ஓடையிலே கரையும் போதும் ஒன்றமிலே நீயே ஓடிட வேண்டும். அந்த அளவிற்கு நமக்கு தமிழ் பற்று வேண்டாம். குறைந்தபட்சம் தமிழை அழகாக பேசி இதே மாதிரியான ஒரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் அதற்கான வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்தி, இங்கே தமிழ் மன்றங்கள் ஏன் அந்த அளவிற்கு மிக சரியாக போகவில்லை என்றால் அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆர்வ கோளாறு. ஆர்வ கோளாறில் நாம் உடனே ஆரம்பித்து விடுகிறோம். அதை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று அந்த ஆர்வ கோளாறு கொஞ்ச நேரம் குறைந்து போய்விடுகிறது. அங்கே கோளாறு மட்டுமே மிஞ்சுகிறது, ஆர்வம் குறைந்து விடுகிறது. 2வது, அதை சரியான முறையில் எடுத்து செல்லாமல் இருப்பது. பொதுவாக நான் 2 டிடிஎம் முடித்து விட்டேன், பாத்வேலையும் முடித்து விட்டேன், லெகசி ப்ரோக்ராமிலும் முடித்து விட்டேன். இந்த முறையிலே சொல்கிறேன், தமிழில் மேடை பேச்சுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நாம் அந்த புத்தகத்தை எல்லாம் படிப்பதில்லை, சங்க இலக்கியத்தை பார்ப்பதில்லை. ஒரு கன்னி தமிழ் பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக நாம் அதுக்கு வேற எதுவும் வேண்டாம். சிலப்பதிகாரத்திலே கண்ணகி பேசுவாள் பாருங்கள், தேரா மன்னா செப்புவது உடையேன், அதை படிங்கள். அதுதான் கன்னி பேச்சு. தேரா மன்னா செப்புவது உடையேன், எல்லரு சிறப்பின் இமையொரு வேப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியின் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தாம் தம் மரும்பரல் புதல்வனி ஆளில் அளித்தோன் பெருங்குடி ஏசாத்து புலவன் மாசாத்து மணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை சுரப்ப சூழ்கலன் மன்னா நின் நகர் புகுந்து என்கார் சிலம்பு பகர்கள் வேண்டி நின்பால் கொலைகள் படப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி நானே. இத பாருங்க, இதுதான் கன்னி பேச்சு. தேரா மன்னா அட்டென்ஷன் கிராப் இல்லையா, கவன ஈர்ப்பு. அதுக்கப்புறம் அவருடைய பரம்பரை முழுவதும் சொல்லி நான் யார் என்பதை அழகாக சொல்லிவிடுகிறார். ஒரு கன்னி பேச்சு இப்படித்தான் இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லா நன்னூல் ஒரு கருத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று 10 அழகு, கருத்து சொல்வதற்கான அழகு என்று அழகாக சொல்கிறது. அதே போல 10 குற்றங்களையும் சொல்கிறது. இதையெல்லாம் நாம் படித்துவிட்டு ஒரு பேச்சை கொடுத்தோமானால் அந்த பேச்சு நிலைத்து நிற்கும், அந்த பேச்சு கொடுக்கப்படக்கூடிய அந்த மன்றமும் நிலைத்து நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.